வெல்கம் டு மிச்சி. இனி நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிராக்கிள் இன் தி செல் நம்பர் 7 சொல்லி ஒரு அருமையான ஃபீல் குட் கொரியன் ட்ராமா மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய சில நல்ல படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா, இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு படம். ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அழுவீங்க. ஸோ நான் எழுதி சைன் போட்டு தரேன். அந்தளவு பார்த்தீங்கன்னா மனசை தாக்கக்கூடிய ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்பா இருக்காரு. அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அப்பா கிடையாது. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு இன்னசென்ட்டான ஒரு அப்பா ஒரு செக்யூரிட்டியாக வந்து வேலை பார்க்குறாரு. அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசம். ரெண்டு பேர் தான் அவங்க அப்பாவுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு அப்பான்னு சொல்லி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர பாசமாக இருக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வாங்க ஆசைப்படுது. செயிலர் மூணுன்னு சொல்லி ஒரு பேக் வாங்க ஆசைப்படுது. அந்த பேக் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் நின்று இந்த பேக் ஏக்கத்தோட வேடிக்கை பார்க்குது. அவங்க அப்பாவும் தன் குழந்தைக்கு எப்படியா அந்த பேக் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கையில் காசு இல்லையா, சம்பள நாளுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோரூமில் மொத்தமே அந்த ஒரு பேக் தான் இருக்குது. அந்த பேக் வந்து வேற ஒரு குழந்தை வாங்கிட்டு போயிடுது. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவங்களும் வந்து போச்சேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரி, இவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் செக்யூரிட்டியாக இருப்பார். அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு குழந்தை தான் வந்து அந்த பேக் வாங்கிட்டு போயிருக்கும். அந்த பொண்ணு சொல்லும், அங்கிள் நீங்கள் இந்த பேக் வாங்க ஆசைப்பட்டீங்களா, வேற ஒரு ஷோரூமில் இந்த பேக் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுது. சரின்னு இவர் அந்த குழந்தை பின்னாடியே போகிறாரு. அப்படி போகும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வலிக்கி விழுந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா அடிபட்டு விழுந்துருது. இவரும் ஃபஸ்ட் எய்ட் உதவிலாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. கொஞ்சம் பேண்ட்லாம் கழட்டி ஃபுல்லாக ஃபஸ்ட் எய்ட் உதவிலாம் பண்ணுறாரு. அவர் இறந்து போயிடுது. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து இவர் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணி இவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரோட பொண்ணு அப்படிங்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ இவர் ஜெயிலுக்கு தூக்கி போட்டோன்னா அந்த இவரோட அந்த பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து அனாதையாக மாறிடுது. அவங்களும் அப்பாவை தேடி ஏக்கமாகிடுது. ஒரு ஆர்பனேஜ்லேயும் சேர்த்து விட்டுறாங்க. இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் பொண்ணு வந்து எப்போவுமே வந்து அப்பா வந்து வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லணும். அவர் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவார். அந்த அப்பா பொண்ணோட பாசம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்பா வந்து ஜெயிலில் தூக்கி போட்டதுனால இந்த குழந்தை அனாதை ஆயிரும் இல்லையா, அதனால் வந்து அவர் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் செல் நம்பர் 7ல் தான் இருப்பார். ஜெயிலில் செல் நம்பர் 7 ஒரு இடத்துல இருப்பார். அங்கே நிறைய கைதிகள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வில்லத்தனமாக நடந்துக்கிடுவாங்க. இவர் ஏன்னா குழந்தைய போய் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான்னு சொல்லி இவரை வந்து தப்பாக நினச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இவரோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சு இவர் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிறது தெரிய வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த செல் நம்பர் 7 இருக்க மற்ற எல்லாருமே வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இவரோட குழந்தைய வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ப்ரோக்ராம் மூலம் வந்து ஜெயிலுக்கு வர வைப்பாங்க. யாருக்குமே தெரியாமல் இவங்களோட செல் நம்பர் 7க்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட்டு வந்துடுவாங்க. அந்த குழந்தைய கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக பயங்கர ஜாலியாக வந்து எல்லோரும் சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது வந்து அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த வார்டனுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் வெளியே வந்து ஒரு ஆர்பனேஜில் திருப்பி சேர்த்துருவாங்க. ஸோ அப்புறம் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து அப்பா பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடய இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்து நடக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த வார்டனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்தில் வந்து நம்ம ஹீரோவான அந்த அப்பா வந்து காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுனதுக்கப்புறம் இவரும் அந்த வார்டன் வந்து தெரிஞ்சுக்கிறார், ஓகே இவர் நல்ல பையன் தான், ஒரு நல்ல மனுஷன் தான், ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் தான், ஏதோ பொய்யான கேஸ் போட்டு இவர் உள்ள தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவரே இந்த குழந்தைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களோட இந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட்டான அந்த அப்பாவுக்கு வந்து வார்டனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்பவே மனசை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் அவங்க அப்பா வந்து இறந்துருவார். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து லாயராக இருக்கும். அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்துவாங்க. ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு கேஸ் எடுத்து நடத்துவாங்க. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கமிஷனர் பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான கேஸ் போட்டு ஒருத்தரை உள்ளத்தள்ளி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டுட்டாங்க. இந்த கேஸ் வந்து பொய்யான கேஸு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ட்டில் வந்து வாதாடும். ஸோ அது யாரும் அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாதாடி இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக தான் அப்பா ஒரு நிரபராதி அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து நிரூபிச்சிருவாங்க. கோர்ட்டில் வந்து நிரூபிச்சிருவாங்க. அப்படி நிரூபிச்சனால என்ன பிரயோஜனம், அவங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை இவ்வளோ தான் இருந்தாலும் அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில உள்ள அந்த பாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு இன்னசென்ட்டான ஒரு அழகான ஒரு எமோஷ்னலான ஒரு பாசமாக இருந்தது.
நம்ம ஊரில் எடுத்த இந்த தெய்வ திருமகளில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில அந்த பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்துன்னு சொல்லலாம். ஸோ மனித எமோஷன்ஸ் மனுஷங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அந்த எமோஷன்ஸ், அந்த பாசம், அந்த லவ், அந்த கேர்ன்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.